வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு மாய நிழல்கள் பாகம் 2. ரகசியம் வெளிவருமா? அந்த குழந்தை பாடும் பாடல் மீரா தங்கியிருந்த அறைக்குள்ளிருந்தே இன்று கேட்கிறது. மீரா அந்த புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்கும் அலமாரியை முழுவதும் தேடுகிறாள். அங்கு தூசி படிந்த புத்தகங்கள், பழைய பத்திரிகைகள் மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அவள் திரும்பும் போது அவளின் உடை ஒரு மரப்பெட்டியில் மாட்டிக்கொள்கிறது. அதை உன்னிப்பாக கவனிக்கும் போதுதான் அங்கு ஒரு மறைந்த கதவு இருப்பதை மீரா கண்டறிகிறாள். அந்த மறைவான மர்ம ரகசிய கதவை திறந்து பார்க்கும்போது அதன் உள்ளே ஒரு வெல்வெட்டினால் கட்டப்பட்டிருந்த ஒரு பழைய டைரி அவள் கையில் கிடைக்கிறது. அந்த டைரி அவளின் மறைந்த தாத்தாவிற்கே சொந்தமானது. அதில் முதல் பக்கங்களில் சில சாதாரண குறிப்புகள், வணிகம் பற்றிய கணக்கு வழக்குகள், சொத்து விவரங்கள் என்று இருந்தாலும் அதன் பிறகு சில பக்கங்கள் காலியாக இருந்தது. அவ்வளவுதான் என்று நினைத்திருந்தவள் திடீரென டைரியை திருப்பி பின்னால் இருந்து வாசிக்க ஆரம்பித்தாள். அங்கு விசித்திரமான சில வரிகள் எழுதப்பட்டு இருந்தது. அந்த கடைசி பக்கத்தில், ஒவ்வொரு இரவும் அவள் பாடலை கேட்கிறேன். அந்த குழந்தையின் குரல் நிழலில் உயிரோடு இருக்கிறது போல. மீரா அதிர்ச்சி அடைகிறாள். தாத்தாவுக்கும் இந்த பாட்டு கேட்டிருக்கா? என்ன சர்வசாதாரணமா எழுதி வச்சிருக்காரு? அவள் அடுத்த பக்கத்தை திருப்புகிறாள். மற்றொரு பக்கத்தில் 1962 என்ற ஆண்டு குறிப்பிட்டு, இந்த நாள் இரவு என் கையில இருந்து ஒரு உயிர் பிரிந்தது. இன்று வரை என்னால் அதை காப்பாற்ற முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சி என்னை அணுவாக சித்திரவதை செய்கிறது என்று எழுதப்பட்டு இருந்தது. மீரா கலங்குகிறாள். தாத்தா யார காப்பாற்ற முடியாம தவிச்சிருக்காரு. ஆனா இப்படி ஒரு கவலை இருக்குதா யார்கிட்டயுமே அவர் காட்டிக்கிட்டதே இல்லையே. யாரோட உயிர் போச்சு? அதே நேரத்தில் மீண்டும் அந்த குழந்தை பாட்டு பாட துவங்குகிறது. இம்முறை மீரா அவள் கையில் இருந்த டைரியை மூட போகும் நேரம் அதன் பக்கங்கள் தானாக பறந்து ஒரு பழைய புகைப்படத்தை வெளியே பறக்க விடுகிறது. அதில் மீராவின் தாத்தா தான் இருந்தார். அவருடைய இளமை பருவத்தில் அவரின் அருகில் ஒரு தெரியாத மர்மமான பாவனை செய்யும் முகத்துடன் ஒரு சிறிய பெண் குழந்தை இருந்தது. மீரா நினைக்கிறாள், இந்த குழந்தைதான் தாத்தாவால காப்பாற்ற முடியாம போன குழந்தையா? இந்த குழந்தைதான் அப்போ இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்குள்ள பாட்டு பாடிட்டு இருக்கா? அன்றிரவு மீரா கண்கள் சொக்க தூங்க முயற்சிக்கும் போது கதவின் பக்கம் ஒரு நிழல் நகர்கிறது. சுவரில் ஒரு பிரதிபலிப்பும் தோன்றுகிறது. ஒரு சிறிய குழந்தையின் நிழல்தான் அது. அவள் கையில் கிலுகிலுப்பை பொம்மையை பார்த்து மழலை சிரிப்புடன் நின்று கொண்டு இருந்தாள். அந்த நிழல் சிறுமி வாயை திறந்து நேராக மீராவை பார்த்து பேசுகிறாள். எனக்கு நியாயம் கிடைக்கணும் என்று மழலை பேச்சில் பேசியவள் அடுத்த நொடியே, இல்லன்னா உன்னையும் இங்கிருந்து உயிரோடு விட மாட்டேன், என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காத என்று மிரட்டினாள் அந்த சிறுமி. யார் அந்த சிறுமி? அவளின் நிழல் ஏன் மீராவிற்கு தெரிய வேண்டும்? அவளுக்கு என்னதான் நியாயம் வேண்டும் என்பதை பாகம் 3 நாளை இதே சேனலில் இதே நேரத்தில் காணலாம். நன்றி.